அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்றேன். யாருக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குமோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீட்லயே ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 பேருக்கு சமைக்கிறதுனால நான் 2 முட்டையை ஆட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணதும் காய்கறியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா இந்த மாதிரி முட்டையை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சிக்கன் 65 செஞ்சுட்டு அதை வந்து 2-3 பிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணல. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து உதிரியாக வேணும்னா எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ஆஃப் பாயில் பண்ணால் போதும். காய்கறிகள்லாம் அதிகமாக குக் ஆகிடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து டேஸ்ட் மாறிடும். அதனால் லைட்டாக குக் பண்ணால் போதும். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேரட்டை நான் 2 விதமாக கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து சீவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் விஷக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குடமிளகாவும் முட்டைகோஸும் கட் பண்ணியிருக்கிறத இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். குடமிளகா வந்து அதாவது ரெட் கேப்சிகம் இல்லை எல்லோ கேப்சிகம் அந்த மாதிரி வேறு கலர்ஸில் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா எல்லாமே சேர்ந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டைக்கும் இந்த காய்க்கும் தேவையான அளவு மட்டும் உப்பை ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் சாதம் வடிக்கும் போதே சாதத்துக்குள்ளே சேர்த்து உப்பு போட்டு வடிச்சிட்டேன். நீங்கள் வந்து உப்பு அதில் சாதம் வடிக்கும் போது போடலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஆனால் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். சாஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல்ங்கிறதால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஹாப்பிமா மட்டும் உடம்புக்கு நல்லதான்னு கேட்காதீங்க. இது நம்ம இதுவும் ஆட் பண்ணலைன்னா ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. அதுக்காக தான். ரெட் கலர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் நல்லா இருக்குது. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நாமளே வீட்டில் எப்படி ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற மசாலா ரெடி பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு பேச்சுலருக்கு இல்லை இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து குழந்தைங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட்க்கு முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னா ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முட்டை காய் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் 65 குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸையும் சில்லி சாஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் சாஸ் வந்து கெடுதல் அப்படிங்கிறதால நான் ஆட் பண்ணலை. சூப்பராக ரெடியாக இருக்க இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் விஷாலிக்காக டெடிகேட் பண்ணுறேன். விஷாலி உங்களுக்காக இந்த ஃப்ரைட் ரைஸ். யார் யாருக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரைட் ரைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.